வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை அந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்பாகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். ஸோ அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. மற்ற கிரகங்களுடைய நிலைகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக அமையும். மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க, கலகலப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய முழு செயல்திறனையும் வீரியத்தையும் முழுவதுமாக வெளிப்படுத்த முடியும். அடிக்கடி ஏற்பட்டு வரக்கூடிய தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் முழுவதுமாக விலகப்பெறும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பார்த்து வருவீங்க. விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் முழுமையாக செயல்பட்டு வருவீங்க. சாமர்த்தியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் திகழ்ந்து வருவீங்க. நல்ல கலைநயத்தோடு செயல்பட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சாற்றல் மிகுந்திருக்கும். சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வருவீங்க. புதிய விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். மகர ராசிக்காரங்க ரொம்பவும் துணிச்சலோடு பல காரியங்களையும் ஈடுபட்டு வருவீங்க. அதனால் இந்த மாதம் விடாமுயற்சியோடு இருந்து உங்களுடைய காரியங்கள் நற்பலன்களை முழுமையாக பார்க்க முடியும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடு நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் எதிர்பாராத ஆதாய அனுகூலங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சுகங்களிலிருந்து வந்த வில்லங்கங்கள் முழுமையாக விலக ஆரம்பிக்கும். சொத்து சுகங்களால் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள், குடும்ப பிரிவுகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே நிலபலங்கள், வீடு மனை போன்ற அனைத்து விஷயங்களுமே மகர ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே இந்த கிரக அமைப்புகளான இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வகையில் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம்.
பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. சமகாலமாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே விட்டவர விட்டவங்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை தான். 10 ரூபா சம்பாதிச்சாலும் 20 ரூபா செலவு ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கும். எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது. சிலருக்கு கடன் பிரச்சனைகள், எப்படியாவது கடனை முடிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சிக்கல் வந்து மீண்டும் ஒரு கடனை வாங்க வேண்டிய சூழல். இப்படி மகர ராசிக்காரங்க பொருளாதார சிக்கல்களில் வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருள் வரவுகள் திருப்திகரமாக அமைந்து கொண்டே இருக்கும். சேமிப்புகள் உயர்வதை கூட பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் உருவாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த மாதம் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான வழிகளை முழுமையாக பார்ப்பீங்க. வெளி இடங்களில் கொடுத்த பணங்கள் இனி திரும்ப வரவே வராது நினைத்த விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக கைக்கு வந்து சேரும். பொதுவாகவே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. அது சார்ந்த மனஸ்தாபங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். பொது விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்குது. வெளியிடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. மற்றவங்க வகையிலிருந்து உணர்சனியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் சமாதான பிரியர்களாக மாறுவாங்க. அந்த அளவுக்கு வேலை விஷயங்கள், காரியங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புண்ணிய காரியங்கள், தெய்வ காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. தான தர்ம காரியங்களால் நன்மைகள் உண்டாகும். ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் குலதெய்வ வழிபாடுகள் மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு நாள் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வங்களை நேரில் போய் தரிசித்து வாங்க. சகல வகைகளும் உங்களுக்கு அது நன்மைகளை சேர்க்கும். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும். பிரயாணங்கள் வகையில் நன்மைகள் உண்டு. பிரயாணங்களில் பொறுமை நிதானம் என்பது தேவை. அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்குது. காரியங்களில் கலகலப்புத்தன்மையும் சுறுசுறுப்புத்தன்மையும் அதிகரிக்கும். முன்னாடி சொன்ன மகர ராசிக்காரங்க நல்ல கலை உணர்வோடு இந்த மாதம் காரியம் ஏற்று வருவீங்க. உங்களுடைய காரியங்களில் அனைத்து வித சிறப்புகளையும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். முடியாத காரியங்களையும் முடித்து காட்டக்கூடிய மனோ தைரியம், மனோ பக்குவம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கையோடும் இது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோடும் முழுமையாக இந்த மாதம் செயல்பட்டு வருவீங்க. காரிய சிறப்புகள் மிகுந்த மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க. மகராசிக்காரங்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிகமான குடும்ப பொறுப்புகள் சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சிறப்பாகவே அந்த காரியங்களை முடித்து காட்டுவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அனைத்துமே சிறப்பாகவே இருக்குது. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் ஒரு அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் மூலமாக சில ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களையும் ஆதரவு தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய விஷயங்கள், காரியங்களையும் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பெற்றோர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கூட நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், காரிய ரீதியாக சித்தி பெறக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மூத்த உடன்பிறப்புகளாகட்டும், இளைய உடன்பிறப்புகள் ஆகட்டும், சங்கடங்கள் குறைந்து சந்தோஷம் மிகுந்த ஒரு நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. அனுசரணையான நிலைகளையும் அரவணைப்பு தன்மையும் பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை துணை எல்லா வகையிலுமே உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருந்து வருவாங்க. மகர ராசிக்காரங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து பரஸ்பரமான நிலைகளை பெறக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கிய அமைப்புகள் கூட இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. திருமண விஷயங்களோ, புத்திரவாக்கிய அமைப்புகளோ, தட்டிப்போன விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப வந்து கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களில் மகர ராசிக்காரங்க மனம் தளராமல் இருங்க. நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதம் சாலச் சிறந்ததாக இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது. காதல் வாழ்க்கையில் திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது.
மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகுது. மாணவர்கள் சிறப்பாகவே செயல்படுவாங்க. மாணவர்களுடைய முழு திறமை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக மாணவர்கள் வித்தைகளில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளுக்கான காரியங்களில் தனித்துவமாக செயலாற்றி வருவீங்க. குழந்தைகளுடைய தேவையிலிருந்து செலவிட்டு அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஒரு கலகலப்பான விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை பார்த்து மனமகிழ்ந்து வருவாங்க. பொதுவாகவே குழந்தைகள் வகையில் ஒரு திருப்திகரமான விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆறுதல் தரக்கூடிய வகையிலேயே இருக்குது. பெரிய அளவில் சங்கடம் இல்லை. இதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாகத்தான் இருக்கும். பொதுவாகவே நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் மகராசிக்காரங்களுக்கு சமீப காலத்தில் பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமல் தான் இருந்து வருவாங்க. இந்த மாதம் அமைப்புகள் நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி அனுசரியான அமைப்புகளை பார்த்து வரலாம். சிக்கலாக இருந்தவங்க கூட இந்த மாதம் சிரிச்ச முகத்தோடு உங்ககிட்ட பழகி வருவாங்க. அது உற்றார் உறவினர் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. நாட்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த மாதமும் நல்ல தீர்வுகளை பார்த்து வருவீங்க. பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய மாதமாகவே இது அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உடல்நல ரீதியாக மன ரீதியான சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு மாதமாகவே இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்புகளை பார்க்கக்கூடிய மாதம். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. மகர ராசிக்காரங்க சில புதிய அணுகுமுறைகளால் சில நல்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பார்க்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள் சமீப காலத்தில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துட்டு தான் இருக்குது. மகர ராசிக்காரங்க இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலான அம்சங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் தான் அமைஞ்சிருக்கு. காற்றுள்ள போதை தொற்றுக்கொள்ளுங்கிறது பலமுறை கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.